டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தெருநாய்களையும் உடனடியாக பிடித்து அதை வந்து பவுண்டில் அடைக்கணும் அப்படின்றது தான் முதல் உத்தரவு, விச் இஸ் நாட் பாசிபிள். இது வரும் பிரச்சனைனே நம்ம பார்க்க முடியாது சார். இது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சின்னு தான் நம்ம பார்க்கணும். மனிதர்களுடன் வாழ பழகி கொண்ட ஒரு மிருகம், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அந்த நாய்கள் விஷயத்தில் வந்து அதிகமாக ரேஷியோ நம்ம இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து நல்ல கேள்வி. என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு? அந்த நாய் உரிமையாளர் மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. கவனக்குறைவாக நடந்துக்கிட்டு அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் போய் அந்த உணவு போடுறதுக்கு அதை திறந்துருக்காரு. அந்த 2 ராட்வீலரும் அப்படியே அவங்கள அட்டாக் பண்ணி ஓனரை கடிச்சு கொதறி அவர் ஆளை விட்டு இறந்துட்டார். இந்த இனப்பெருக்கம் அதிகரித்ததுக்கு பீட்டா மாதிரியான அமைப்புகள் தான் காரணம் இல்லை. அப்படி நம்ம உண்மை அதுதான். இதுக்கெல்லாம் பெரிய உள்நோக்கம்லாம் வேண்டாம். சிம்பிள். அவர்களுக்கு அதன் மீது, நாய்கள் மீது மிகுந்த பற்று, மிகுந்த காதல் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதனால் வரக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸை, அதோடைய எஃபெக்டிவ்னஸ், அந்த வீரியத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது வந்து ரொம்ப நியாயமான ஒரு நல்ல விஷயம். இந்த தெருநாய் எண்ணிக்கை பெருக்கத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அந்த சிப் வச்சு அந்த அடையாளத்தை எப்போ பிறந்தது அதெல்லாம் பார்க்கலாம். அந்த அடையாளத்துக்கான அந்த மைக்ரோ சிப்பு, அந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றும் அரசு பணம் கொடுக்க தேவையில்லை. நாயை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பணம் செலவு பண்ணி இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு செய்ய சொல்லலாம். இப்போ பொது சமூகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு நாய் கூட இங்கே இருக்கக்கூடாது, எல்லா நாயும் பிடிச்சி போயிடணும், இல்லை ஃபுல்லாக வந்து மாஸ் கல்லிங்னு கொன்னுடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதோட எண்ணிக்கை ரொம்ப பெருசு. அதனால் அது நடக்காது. வணக்கம். எஸ்கேபி ஸ்பீக்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்மையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. நாடு முழுக்க தெருநாய்க்களை எப்படி வந்து கட்டுப்படுத்துவது என்பது அது குறித்து பல்வேறு விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய நண்பர், மூத்த பத்திரிகையாளர் திரு பரகத் அலி அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து அவர் கேள்விகளை கேட்க என்னுடைய விளக்கங்களை, என்னுடைய பதில்களை நான் தரலாம்னு இருக்கிறேன். இந்த சேனலுக்காக நண்பர் பத்திரிகையாளர் பரகத் அலி அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். தெருநாய் பிரச்சனை வந்து இந்தியாவுடைய தலையாய பிரச்சனையாக மாதிரி இருக்குது. ஆமாம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கு. இது வரும் பிரச்சனைனே நம்ம பார்க்க முடியாது சார். இது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதோடைய பாதிக்கிற ரேட் ஆஃப் அந்த விக்டிம்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்காங்க. இந்த தெருநாய்க்கள் என்பது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. பல காலமாக மனிதர்களோடு இந்த இந்தியாவில் மன்னர் காலத்துலேருந்து கூட இருந்தது தான். தெருநாயின்ற கான்செப்ட் ஒன்றும் நமக்கு பழசு இல்லை. இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து நமக்கு வந்து இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த கரடி மூலமாக, காட்டுப்பன்றி மூலமாக, யானைகள், புலி, எவ்வளோ இந்த மாதிரியான மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஆனால் நாயே ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல், மனிதர்களுடன் வாழ பழகி கொண்ட ஒரு மிருகம், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணம் அதோடய எண்ணிக்கை. கட்டுக்கடங்காத அளவில் எண்ணிக்கை போயிருக்கு. பல பேர் கடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். தெருநாய்க்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெருநாய் கடி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நிச்சயமாக தமிழ்நாடு தான். இங்கே பாதிக்கப்படக்கூடிய விக்டிம்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு, மகாராஷ்டிராவும் தான் அதிகம்னு புள்ளி விவரங்கள் சொல்கிறேன். ஆனால் டெல்லியில் போய் கேஸ் எடுக்கிறாங்க. காரணம் அங்கே யாரோ ஒரு விஐபி பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே உண்மையில் ஒரு பெரிய தொழிலதிபர் வாக்கிங் போகும்போது ஒரு நாய் கடிக்க போய் அதுக்கு பயந்து அவர் பள்ளத்தில் விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துருக்கார். அது கூட ஒரு விவாதமாக மாறி இருக்கலாம். அதனால் அங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது வந்து ரொம்ப நியாயமான ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னென்றால், இந்த தெருநாய் எண்ணிக்கை பெருக்கத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இந்த உச்சநீதிமன்றம் வந்து முன்னாடி சொன்ன தீர்ப்பில் வந்து தெருநாய்களை வந்து பிடிச்சி காப்பகத்தில் அடைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டு தடுப்பூசிகள் போடணும், தெருநாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு 2வது ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தெருநாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியம். அதுதான் அதிகமான பெருக்கத்துக்கு காரணம், அடிப்படை காரணமே அதுதான். இப்போது இந்த தெருநாய் பெருக்கம், அப்படி நாய்கள் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸோட பெருக்கங்கள் அப்படின்றதை பேசும்போது வட இந்தியாவோட தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து ரொம்ப அட்வர்ஸ் கிளைமேட்டு.
கடுமையான வெயில், கடுமையான எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கக்கூடியதும். இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், டெல்லியில் மட்டும் 8 லட்சம் தெருநாய்க்களோ இருக்கிறதா. அப்போ டெல்லியிலேயே 8 லட்சம் தெருநாய்னா தமிழ்நாட்டில் எப்படி 50 லட்சம் தெருநாய்க்கள் இருப்பாங்க. இந்தியா முழுக்க 2.5 கோடி, இந்தியா முழுக்க 2.5 கோடி தெருநாயின்னு ஒரு டேட்டா பார்த்தேன். இப்போ இவ்வளோ தெருநாய்க்கள் பெருக்கமாகறதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஈஸியாக உணவு கிடைக்குது, அது வாழறதுக்கு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஈஸியான உணவு, நல்ல புரோட்டீன் உணவு, நம்ம வீடுகளில் மீந்து போகிற உணவுகளை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். அந்த மெத்தட் தப்பு. எடுத்துன்னு போய் அப்படியே வாரி எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டில் கொட்டுவோம். இப்போவாது பெருநகரங்கள்லையாவது இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அது இதெல்லாம் வந்திருக்கு. சரி, எங்கள் ஊர் மாதிரி சின்ன ஊர்லேயோ கிராமங்கள்லேயோ அப்படியே தான் எடுத்துகிட்டு போய் குப்பையோட குப்பையாக தான் ஃபுட் வேஸ்டேஜும் கொட்டுறோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்குது. இப்போ சாப்பிட்ற சாப்பாடுகளில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே முட்டை, கறின்னு அடிக்கடி சாப்பிட்றோம். அப்போ அந்த ப்ரோட்டீன்லாம் இருக்குது. உணவகங்கள், இந்த ஸ்மால் ரோட் சைடு ஹோட்டல்ஸ், அது அவங்களுடைய ஃபுட் டிஸ்போசல், வேஸ்ட் டிஸ்போசல் ரொம்ப மோசமான சிஸ்டம். அதுவும் ரொம்ப சுலபமாக நாய்களுக்கு கிடைக்குது. அதனால் தெருநாய் பெருக்கம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அந்த தெருநாய் பெருக்கத்தை கட்டுக்கடங்காமல் போன காரணத்தினால ஒவ்வொரு தெருவுலேயும் சின்ன சின்ன தெருவில் கூட 10-20 தெருநாய்கள். நாய் வந்து டெரிட்டோரியல் அனிமல். ஒரு நாய் வந்து தன்னுக்கான எல்லைகளையும் அது வகுத்துக்கும். அதை தாண்டி அது போகாது. அது தாண்டி வேறு எந்த மிருகத்தையும் வரவும் விடாது. அப்போ வந்து தெருநாய்க்களை வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் போகிறேன்னா, நான் குறிப்பிட்ட ரோடு வழியாக நான் சைக்கிள் போவேன். அப்போ அந்தந்த ரோடுல இருக்கக்கூடிய நாய்களுக்கு என்ன தெரியும். நான் என்னைக்கா ஒரு நாள் மாற்றி வேறு சாலை வழியாக போகலாம் அப்படின்னு நான் மாற்றினேன்னா அங்கே இருக்கிற நாய் என்னை துரத்தும். அப்போவே நான் சொல்கிறது, ஐம் டாக்கிங் அபவுட் 80s. அப்போவே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாய்கள் எல்லைகளை வகுத்துக்குதுன்னு சொன்னீங்களா சார்? அந்த எல்லைகளை வகுத்துக்கிறதுக்கு அது என்ன மாதிரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுது? அது இல்லை, அது நார்மலாக எல்லா மிருகத்துக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், யூரின் தான். அந்த யூரின் அப்பப்போ நம்ம பார்த்தோம்னா வழக்கமாக நாய் போய் காலை தூக்கி ஒரு இடத்துல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்கிறதுக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அது வந்து தன்னுடைய எல்லையை வந்து உறுதிப்படுத்திக்குது. அது போய் மோந்து பார்க்கும் வேறு எந்த ஸ்மெல்லும் வரலன்னா, இது இல்லாத நேரத்தில், இந்த நாய்ங்க இல்லாத நேரத்தில் வேறு யாரும் உள்ளே வரலன்னு அர்த்தம். ஏன்னா வேறு ஏதாவது வந்தால் வந்து எல்லையை அதே மாதிரி கவர் பண்ண பார்க்கும். இது வந்து புலிகள்லேருந்து எல்லாமே இப்படி தான் எல்லையை பவுண்ட்ரி கிரியேட் பண்ணும். அந்த மாதிரியான பவுண்ட்ரி விஷயந்தான். பெரும்பாலான நாய் சண்டைகள் வந்து இந்த பவுண்ட்ரிக்காக, தன்னோட எல்லைக்காக, டெரிட்டோரியல் ஃபைட்டு தான். தெருநாய்களுக்கு உணவு வைக்க தடை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அந்த நாய்களுக்கு உணவு யாருக்கு கொடுப்பாங்க? அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? இல்லை, இது ஒரு பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. அந்த நாய்களுக்கு யார் உணவு கொடுப்பாங்கன்னு பார்க்குற அந்த கருணை பார்வை இருந்தால் அந்த நாய் யாராவது வளர்க்கணும், யாராவது கொண்டுட்டு போய் வளர்க்கணும். உண்மையிலேயே அந்த கருணை பார்வை இருந்தால். ஆனால் அந்த நாய் வீட்டுக்கும் வரக்கூடாது, அது தெருவுலையும் இருக்கணும்னு பார்க்குற அந்த ஹிப்போக்ரஸி இருக்குல்ல, அந்த நாய் மேலே பெரிய பாசம், அப்படியே பெரிய அன்பு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அதை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, வீட்டு உள்ளே கூட விட மாட்டாங்க. ஆனால் அந்த தெருக்குள்ளேயே இருக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு அப்படி கொட்டுவாங்க. அது வந்து ரொம்ப தவறான, உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு இன்னும் அடாப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா தெருநாய்க்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் மக்கள் பண்ணக்கூடாது. இதை வந்து மாநகரங்கள்லேருந்து இதை ஆரம்பிக்கணும், சிட்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் கிராமங்களையும் நாய்களையும் பிரிக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேறு மாதிரியான வாழ்க்கை முறை அங்கே சாதாரண சின்ன குக்கிராமங்களில். ஆனால் இப்போ அந்த குக்கிராமங்கள்லேயே நாய்கள் ரொம்ப அதிகமாகி அங்கேயே பெரிய தொல்லைகள் வரும்போது எல்லாத்துலேயும் எண்ணிக்கை கட்டுப்படுத்தணும். நகரங்களில், மாநகரங்களில் நிச்சயமாக தெருக்களில் நாய் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு உருவாக்குறதுக்கு அந்த ப்ராசஸை வந்து ஏன் இவ்வளோ நாய் பெருகுச்சு அப்படின்னு இப்போ நான் சொன்ன உச்சநீதிமன்றம் தான் இது ஒரு விதத்தில் காரணம்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரு நாய் வண்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் வண்டின்னு அதுக்கு பேரே, நம்ம கூட ஏதாவது ஒரு வண்டி பார்த்தா என்னடா அது நாய் வண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நாய் வண்டி என்ன பண்ணுன்னா, காக்கி ட்ரௌசர் போட்டுன்னு வருவாங்க, கையில் தடி வச்சுட்டு வருவாங்க, வலை வச்சுட்டு வருவாங்க. தெருவில் நாய்கள் ஏதாவது ஏமாந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே வலையை போட்டு இழுத்து அப்படியே வலையோடு தூக்கி கூண்டு உள்ளே போடுவாங்க. அதை எடுத்து பட்டியில் அடைக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வண்டியிலே அடித்து சாவடிச்சிடுவாங்க. அதை நானே பார்த்துருக்கேன். தெருநாய்க்களை வந்து தொடர்ந்து இந்த முனிசிபாலிட்டியில் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் எங்கே கட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. அண்மையில் வந்து பீட்டா வந்து அந்த பிராணிகள் மேலே சங்கம் தான் வந்து ஏதோ ஒரு பெரிய உத்தரவை வாங்கினதால முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாய் தொல்லை இருக்குன்னு சொன்னால் கூட அவங்க போய் அது மேலே அந்த நாய்களை பிடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா பிடிக்கிற அதிகாரிகள் மேலே இவங்க வழக்கு போடுறாங்க. அவர்கள் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு வந்து வழக்கு போட்டு யாராவது இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட் ரேஞ்ச் எல்லாம் கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு
நிச்சயமாக அவங்க நமக்கே அந்த வம்புன்னு தான் அவங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த கடந்த 15 ஆண்டுகளில் ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த அதனால டிஸ்கனெக்ட் ஆனதை நம்ம கவனிக்கலை. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. நேஷ்னல் எமர்ஜென்சியாக மாறும் அப்படின்னு நினைக்கல. இது ஒரு சாதாரண நாய் பிரச்சனை தான் நினச்சாங்க. ஆனால் அந்த அந்த ஒரு இடம் கேப்பில் பல 100 மடங்கு நாய்கள் எண்ணிக்கை பெருகிடுச்சு. ஒரு 15 வருஷம் கேப்பில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சு. ஒரு 15 வருஷம் அப்ராக்சிமேட்டாக நான் கவனிச்ச வரைக்கும் சொல்கிறேன். அது அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தடுப்பூசி போட சொல்லுது. தடுப்பூசி போட்ட பிறகு இந்த இனப்பெருக்கம் குறையுமா? இல்லைங்க, இது இப்போ இது தடுப்பூசி போடுறது வந்து இனப்பெருக்கம் குறைக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு ரேபிஸ்ன்ற ஒரு தொற்று வருது. அந்த ரேபிஸ் இருக்கக்கூடிய நாய்கள் கடிக்கிறதால தான் இப்போ மரணங்களில் 2-3 விதங்குது. நாயால் 2-3 பிரச்சனை இருக்குது. ஒன்று, நாய் வந்து பைக்கில் போகிறவங்கள பின்னாடி சைக்கிளில் போகிறவங்கள துரத்திட்டு வருது. அது வந்து தன்னுடைய பவுண்டரியை காப்பாற்றிக்கு துரத்திட்டு வருது. ஆனாலும் பைக்கில் போகிறவங்க நிச்சயமாக பயந்துருவாங்க. அது பெண்களுக்கும் 2 பேர் உட்காந்துட்டு போகிறவங்க நிச்சயமாக பயப்படுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. 2வது, நாய் சண்டையில் கிராஸ் ஃபயரில் யாராவது மாட்டிக்கிட்டு அதையும் சேர்த்து குழந்தைகளாக இருந்தால் அதுங்க கடித்து கொதறது. அதுவும் 2வது. 3வது, இந்த ரேபிஸ் தொற்று நோய் இருக்கக்கூடிய ரேபிஸ் நோய் தாக்கக்கட்ட வெறி பிடிச்ச நாயின்னுவோம். நாம் வெறி நாயின்னு சொல்லுவோம். வெறி நாய் நாய்கள்லேயே வெறி நாய் ஆகிடும். அந்த வெறி நாய் கடிக்கிறது, இந்த வெறி நாய் கடித்து சாகிற இந்த ரேபிஸ் மரணம் தான் ஒரு மனிதன் மரணம் அடைகிறதுலேயே கொடுமையான வழி. ஒரு மனித உயிர் அப்படி அவஸ்தைப்பட்டு சாகக்கூடாது. அவ்வளோ கொடுமையான வழி. அப்போ அந்த ரேபிஸ்ன்றதுக்கு வந்து நம்ம தடுப்பூசி தான். ரேபிஸ் கடிச்சிட்டா அதுக்கப்புறம் அதுக்கான ஊசி போடணும். அந்த ரேபிஸ் வராமல் இருக்க நாய் கடிச்சிட்டா. அந்த நாய் வெறி நாயா இல்லையான்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. நாய் கடித்தாலே போய் அந்த ஊசி போட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது. முதல்லலாம் தொப்புல சுற்றிலும் நிறைய ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி கொடுமையான அந்த நாய்க்கடியை விட கொடுமையான ஒரு இதுவாரெலாம் இருக்கும். இப்போ வந்து 2-3 டோஸ் ஊசி போட்டாலே, அப்புறம் ஒரு இம்யூனோகுளோபின் ஒரு ஊசி போடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலே நம்ம சேஃப் ஆகிடுறோம். ஆனால் அது எவ்வளோ பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும் தெரியாது. அதனால் நிறைய பேர் ரேபிஸில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 20,000 உயிர்கள் ரேபிஸால் போகுது. 20 அப்படின்னா 20,000 மனித உயிர்கள் அவ்வளோ கொடுமையில் வந்து சாகுது. இது ஒரு விஷயம். அதுதான் வந்து தடுப்பூசிக்கானது. 2வது, இந்த துரத்திட்டு போகிறது, இந்த கிராஸ் ஃபயரில் போய் கடிக்கிறது, இந்த மிரட்டுறது யாருக்கு வந்தாலும், இது எல்லாமே முக்கிய காரணம் எண்ணிக்கை. தடுப்பூசி எல்லா நாய்களுக்கும் போடணும், அது கண்டிப்பாக போடணும். அதை விட மிக முக்கியமானது ஒன்று, எல்லா நாய்களுக்கும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். கருத்தடை. நாய்கள் எண்ணிக்கையை கட் பண்ணுறது தான் இதோடைய முதல் சொல்யூஷன். உச்சநீதிமன்றம் வந்து சில விஷயங்களில் சொல்லிச்சு. முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, இது டெல்லிக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உத்தரவு வந்து இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தெரு நாய்களையும் உடனடியாக பிடித்து அதை வந்து பவுண்டில் அடைக்கணும் அப்படின்றது தான் முதல் உத்தரவு. விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா 8 லட்சம் நாய்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் எங்கே அடைப்பாங்க? அடைக்க முடியாது. அப்புறம் சாதாரணமாகவே நாய்களை பிடிச்சி ஒரு 10 தெரு நாய்களை 2-3 தெரு நாய்களை ஒன்றா பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சோம்னா அங்கே கடித்து கொதறி ஒரு இரத்த கலரி ஆகி அதெல்லாம் இன்னும் நம்மளை பெரிய சீரியஸான ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஒன்று சொன்னாங்க, ஒரு உத்தரவாக போட்டாங்க. அதை எதிர்த்து தான் நிறைய பேர் போனாங்க. விச் இஸ் கரெக்ட். ஏன்னா நாய்களை தெருவிலேருந்து ரிமூவ் பண்ணணுன்னா அதுக்கு வேறு ஒரு சஸ்டைன்டு வழியை தான் நம்ம பார்க்கணும். மொழியே எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை வழி. கொலை கூட பண்ணிடலாம். இந்த கருணை கொலை வித்தன்ஷியா சொல்லுவாங்க, அதை கூட பண்ணிடலாம். எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நமக்கும் ஆபத்து. அது வந்து அப்பீலுக்கு போய் 3 நபர் பெஞ்சு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க இதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து அந்த பவுண்டில் அடிக்கக்கூடாது, அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், அப்புறம் வந்து பொதுவில் உணவு வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இது டெம்பரவரி தான். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கூட டெம்பரவரி தான். எல்லா மாநில அரசுகளிடமும் வந்து அவர்கள் இதை நாய் பிரச்சனையை எப்படி நிரந்தரமாக தெருநாய் பிரச்சனையை தீர்ப்பதுன்னு அவங்க பரிந்துரை கேட்டிருக்காங்க. இந்த பரிந்துரையெல்லாம் வாங்கி ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்குறதா அவங்க இந்த பெஞ்ச் சொல்லியிருக்கு. அது எப்போ நடக்குன்னு தெரியாது. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அந்த எஸ்ஓபி வந்து நமக்கு எதனால் பயன்படும் என்றால், ஏற்கனவே பீட்டா வந்து ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த தெரு நாய்க்களுக்கு வந்து கட்டாய கருத்தடை பண்ணக்கூடாது. எனக்கு நாய்க்கு பர்மிஷனாக கேட்க முடியும். கட்டாய கருத்தடை. எங்கள் ஊரில் ஒரு சின்ன என்ஜிஓ ஒருத்தர் இருக்கார். அவர் நாய் ஆர்வலர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எங்கள் ஊரில் அது ஆப்ரேட் ஆகுது. அருணாச்சலா டாக் சென்டர்னு வெளிநாட்டுக்காரர்.
அவர் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, போய் ஒரு வண்டியில் ஒரு அந்த தெருவில் இருக்கக்கூடிய 10 நாய் 20 நாய் கொண்டு வந்து ஒவ்வொரு அவர் சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் கருத்தடை பண்ணி அதை நல்ல போஷாக்காக வந்து திருப்பி எடுத்து அந்த தெருவில் விட்டுருவார். இது வந்து ஓரளவுக்கு தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால் வந்து நாய் கட்டுப்பாடு அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறத நானே நேரில் பார்த்துருக்கேன். அது வெறிநாய் கடிக்கு தீர்வானா இல்லை, நாய் பெருக்கம் இல்லாமல் இருந்தது. மல்டிப்புளாக அப்படியே ஒரு 10 நாய் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரே இடத்துல 100 150 நாயாக மாறுது இல்லையா? அது இல்லை, நாய் நிறைய குட்டி வேற போடும். அப்போ இந்த மாதிரியான பெருக்கம் இல்லாமல் இருந்தது. இதையெல்லாம் செய்யறதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஓபி கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதை செய்யறதுக்கு இந்த தடையை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. இனிமேல் பீட்டா வந்து நாயை பிடிச்சிட்டு போனோம். எப்போவும் நாயை பிடிச்சிட்டு போனோம், வெறி பிடித்த நாயை அங்கேருந்து எடுக்கணுன்றது இதுல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த வைரஸில் தாக்கப்பட்ட வெறி நாய்களை வந்து சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இருந்த தடை போயிடுச்சு. இது எடுத்துடலாம். அந்த மாதிரியான நாய்கள்லாம் வந்து நிச்சயமாக கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்தும். இந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் எஸ்ஓபியில் வந்து இது எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கணும். இப்போ இருக்கிறதுக்கு கூட வேகான ஒரு சொல்யூஷன் தான். எல்லாத்துக்கும் சரியான தீர்வு இருக்கணும். எல்லாத்துக்கும் அந்த என்னென்ன செய்யணுன்ற அந்த ப்ரொசீஜரை, அந்த பவர்ஸை லோக்கல் பாடிக்கு கொடுக்கணும். கிராம பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் அல்டிமேட்லி அதை செய்ய போகிறவங்க. எந்த ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டும் இதை செஞ்சிட முடியாது. எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை செய்ய முடியாது. செய்ய போகிற அவங்க வந்து லோக்கல் முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு அது சுதந்திரம் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ வெறி பிடிச்ச நாய்களை வந்து கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்தும் போது அதை கொண்டு போய் வனத்தில் விடுறாங்க. அது மாதிரி வந்து நாய்களை வந்து ரெண்டு ஒன்று தான். ஆனால் நம்ம பாம்பை கொல்றது இல்லை. பெரும்பாலும் கிராமத்தில் பாம்பு கொன்னுடுவாங்க. நகர்பகுதியில் இருக்கும்போது கரெக்ட். நம்ம பாம்பு பிடிக்கிறதுக்கு பயம், அடிக்கிறதுக்கு பயம், உடனே ஆளை கூப்பிடுறோம். ஆளை கூடும்போது அவன் ட்ரெயின்டு ஸ்னேக் கேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை உயிரோடு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஃபாரஸ்ட் மூலமாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் கிராமத்தில் அடித்து தான் சாவடிப்பாங்க. இப்போது ஒரு நாய் தெரு நாயை கொண்டுட்டு போய் காட்டில் விடுறதும் இதே தான். அது செத்து போயிடும். காட்டில் போய் அதுக்கு உணவு இல்லாமல் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களோட அது இதெல்லாம் இருக்க முடியாது. அது வந்து ஈஸியாக செத்து போயிடும். அதனால் நாமளே கருணை வழி இல்லாமல் கொல்றதே பெட்டர் தான். ஆனால் இதுக்கான அந்த டிசிசிவாக நீங்கள் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த முடிவை யார் எடுக்கிறது? நம்மளோட சட்டப்படி எடுக்கணும். யாராவது ஒரு பட்சத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் எடுக்க முடிய இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நிறைய ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது. வளர்ப்பு நாய்க்கும் தெரு நாய்க்குமான வித்தியாசங்கள் இருக்கிறது. வளர்ப்பு நாய் இல்லாமல் வளர்ப்பு நாயோடைய எஸ்ஓபி தனி, வளர்ப்பு நாய்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றதுக்கான எஸ்ஓபி தனி, தெரு நாய்க்களை அப்புறப்படுத்தணுன்றது வந்து நோக்கம், அதாவது லட்சியம் தனி. இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும். தெருநாய்கள் வந்து கடிக்கிறது நம்ம பார்ப்போம், அது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு நாய்களும் வந்து கடிச்சு உயிரிழப்புகள் வருதுங்கிறது நிச்சயமா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு ரேபிஸ் இருக்கா? ரேபிஸ் இல்லை, மரணங்கள் நடக்குது. ராட்வீலர்னு ஒரு நாய் இருக்குது, அப்புறம் பிட்புல்னு ஒரு நாய் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களே கிடையாது. அதெல்லாம் இயல்பாகவே ஆக்ரோஷமானது. எங்கள் மாவட்டத்தில், அதாவது வேலூரில் ஒரு தோட்டத்தில் ராட்வீலரை வந்து ஒரு உரிமையாளர் வளர்க்குறார். டெய்லி சாயங்காலம் போய் ஒரு வேளை சாப்பாடு போடுவாராம் அவருடைய தோட்டத்தில் கட்டி வச்சு. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் போகலை, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நாள் போகல, மறுநாள் சாயங்காலம் போய் அந்த உணவு போடுறதுக்கு அதை திறந்துருக்காரு. அந்த 2 ராட்வீலரும் அப்படியே அவங்கள அட்டாக் பண்ணி ஓனரை கடிச்சு கொதறி அவர் ஆளை விட்டு இறந்துட்டார். அப்போது அவ்வளோ ஆக்ரோஷமான நாய்களை நீங்கள் வளர்க்கணுன்னா அதற்கான தேவை என்ன? அது வளர்க்கக்கூடிய இது இருக்கா, அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கா? அந்த நாய்களை அப்போது இதை எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். ராட்வீலர் மாதிரியான பிட்புல் மாதிரியான நாய்களை வளர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசே தடை போட்டிருக்கு. தடையை மீறி வச்சிட்ருக்காங்க. யாருமே இவ்வளோ நாள் கேட்கல. இப்போ இனிமேல் அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் வாய்ஸ் பண்ணணும். வளர்ப்பு நாய்கள் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் முறையை மறுபடியும் கொண்டு வரணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கழுத்தில் ஒரு சின்ன இது பித்தளையில் ஒரு லைசன்ஸ் டோக்கன், நம்ம பணம் கட்டி முனிசிபாலிட்டி கட்டினா அந்த டோக்கன், அந்த கழுத்தில் அதை நம்ம வீட்டு நாய்க்கு கட்டி விட்டுருவோம். அது இல்லைன்னா இந்த நாய் வண்டியில் ஏற்றி அடிச்சு சாவடிச்சிடுவோம். தமிழ் படங்களில் கூட வரும், நாய்க்கு லைசன்ஸ் இருக்கா. கரெக்ட். அந்த முறையும்லாம் மறுபடியும் வரணும்.
இப்போ மாநகரங்களில் ரெஜிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாய்களை வளர்ப்பு நாய்கள்லாம் நகரப்புறங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வளர்ப்பு நாயாக இருந்தாலும் எந்த வகையான நாய்களை யார் வச்சுருக்காங்க, அதை வந்து நாய்க்கு சரியான முறையில் அந்த தடுப்பூசிகள் அந்த இதுவில் போடப்பட்டிருக்கிறதா, அதற்கான எல்லா வழிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அந்த நாய்கள் சரியாக பராமரிக்கப்படுகின்றன, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் அச்சுறுத்தல் இல்லாமல் அந்த நாய் இருக்கிறதா, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கான ஒரு சிஸ்டம், உறுதியான பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி அதை வந்து தன்னுடைய நாயின் பாதுகாப்பையும் இந்த நாயால் சுற்றில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்கிறது நாய் வளர்க்குறவங்களோட பொறுப்பு. இல்லைன்னா மிகப்பெரிய அது ஒரு குற்றமாக ஆக்கணுன்ற சட்ட திருத்தங்கள்லாம் வேணும். இப்போ அண்மையில் செய்தியில் பார்த்தேன், 2 பிட்புல் நாய் வந்து யாரையோ கடித்து குழந்தைய கடித்து பலத்த காயன்னு. என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு? அந்த நாய் உரிமையாளர் மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? கவனக்குறைவாக நடந்துக்கிட்டு அவ்வளோதான். ஆனால் அது கொலைவெறி தாக்குதல். நாய் பண்ணுச்சு. பட் ஆனால் அந்த நாயை கவனக்குறைவாக வச்சுருந்த நீ அந்த கொலைவெறி தாக்குதலுக்கான அந்த இதுவும் அந்த ஓனருக்கு போடணும். ஆனால் நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்மளுடைய அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அதில் இல்லை. அதெல்லாம் சரி பண்ணணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வளர்ப்பு நாய், பெட் அனிமல்ஸ், அதற்கான பழைய சட்டங்களை எல்லாம் திருத்தி அதை வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரி, இன்டர்நெட்டில் ரெஜிஸ்ட்ரி, அப்புறம் வந்து அதுக்கான சிப் வைக்கிறாங்க, மைக்ரோ சிப் நாய்களுக்கு. அந்த சிப் வச்சு அந்த அடையாளத்தை எப்போ பிறந்தது அதெல்லாம் பார்க்கலாம். அந்த அடையாளத்துக்கான மைக்ரோ சிப்பு, அந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றும் அரசு பணம் கொடுக்க தேவையில்லை. நாயை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பணம் செலவு பண்ணி இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு செய்ய சொல்லலாம். இது ஒன்று. 2வது, தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள். அது வந்து யார் கண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு நாய் வகைகள். அதை முற்றிலுமாக தெருக்களிலிருந்து அப்புறப்படுத்துது அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அது நிச்சயமாக ஒரே நாளில் 2 நாளில் நடக்க முடியாது, நடக்கவும் கூடாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. 2.5 கோடி தெரு நாய்க்களை எப்படி நீங்கள், பெரிய சவால் தான் அது, எப்படி நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் அகற்றுவீங்க? முடியாது. முதல்ல இந்த 2.5 கோடின்றது கூட ஒரு நோஷனல் நம்பர் தான். நான் படித்தேன் எங்கேயோ, அதை கூட அதிகமாக கூட இருக்கலாம். ஒரு வேளை 2.5 கோடி அப்படின்னே வச்சுட்டு பேசினா, இந்த 2.5 கோடின்றத 2.5 கோடி நாய்களுக்கும் ஆணோ பெண்ணோ ஒரு பெரிய எக்ஸசைஸ். 2.5 கோடி நாய்களுக்கும் நம்மளால் வந்து அந்த கருத்தடையை பண்ணிட்டோம்னா 7 ஆண்டுகளில் அதோட எண்ணிக்கை வந்து ஒரு 2.5 லட்சம் இல்லை 25 லட்சத்துக்கு 10% வந்துடும். 100% 10% மாற்றலாம், 10% 1% மாற்றலாம். இப்படித்தான் அதை ரிமூவ் பண்ணணும். அதுதான் ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன். இந்த இனப்பெருக்கம் அதிகரித்ததுக்கு பீட்டா மாதிரியான அமைப்புகள் தான் காரணம் இல்லை, அப்படி நம்ம உண்மை அதுதான். ஆனால் அப்படி இந்த இப்போ நடக்கக்கூடிய நாய்களால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அடிப்படை வந்து பொறுப்பற்ற தன்மையில் நாய் மீது பிரியத்தை காட்டுற இந்த அணுகுமுறை தான் பீட்டா. முக்கியமாக இந்தியாவில் பீட்டா இவங்க தான் அதோடைய முக்கியமான காரணமாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் தான் இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தெருவில் நாய் இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப அப்பாவிகள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை அந்த அந்த பாலிசி டிசிஷன் அது முற்றிலும் அதை எடுக்க வேண்டும். அல்லது அதுக்கு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை எந்தெந்த நாய் பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம அதை தீர்வு காண வேண்டும் என்ற அந்த எஸ்ஓபியை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்து அதுக்கு பீட்டாவும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். இப்போ நாய்கள் கடிக்கிறது, குழந்தைகள் வந்து இறக்குறது, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மாதத்தில் ஒரு 4-3 நடக்குது. அது தொடர்ச்சியாக மீடியாவிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்போல்லாம் வந்து பிராணிகள் அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களாம் யாரும் வெளியே வரதில்லை. ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் காப்பகத்தில் அடைக்கணும்னு சொன்ன உடனே இவங்க பேரணி போகிறாங்க, ஊர்வலம் நடத்துகிறாங்க. ஏன் இவ்வளவு மற்றவங்க பாதிக்கப்படும் போது வராத சம்பவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்து நிற்கிறாங்கன்னா என்ன காரணம்? அது ஹிப்பாக்ரஸி. அது வந்து நாய் வளர்ப்பு எல்லா துறையிலையும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது சாதாரணமாக. அதாவது ஊரெல்லாம் நிலம் எடுக்கணுன்னுவாங்க, தான் நிலத்தை எடுக்க போனால் அரசை எடுக்க போனால் நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பல இடத்துல வந்து தனக்குன்னா அது கூட தனக்கு வந்தால் தான் தெரியும் நோவும் சாவும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த மாதிரியான இதுதான் அவர்களுக்கு உண்மையில் அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து அடித்தளத்தில் அடிமட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரியுது அவர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய பார்வை என்ன இருக்குதுன்னா, இந்தியா பெரிய நாடு, இவ்வளோ 1000 லட்சம் கணக்கான நாய்கள் இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி நடக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா நாய்களுக்கும் நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களான்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. இப்போ குழந்தைகள் இறக்குறாங்க, அதுக்கெல்லாம் வந்து கண்ணீர் சிந்த மாட்டுறாங்க. ஆமாம். ஆனால் இப்போ நடிகர் சதா வந்து அவ்வளவு கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போடுறாங்க.
இது என்ன மாதிரியான மனநிலை? இல்லை நான் அவங்களுக்கு ஏன் இதில் ஒரு ஆர்வம் இருக்குது? யாராவது ஃபன் பண்ணுறாங்களா? இல்லைங்க. அது அப்படி எனக்கு தெரியாது. அந்த 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 அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்களா, இந்த ஃபன் பண்ணாலும் அந்த மாதிரி நாய் மீது இருக்கக்கூடிய அந்த தெருநாய்க்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வலர்கள் தானே அது. அவங்க தானே ஃபன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வீகன் ஒரு இந்த உணவு முறையே வந்திருக்கு. அவர்கள்லாம் அந்த பீட்டா அமைப்பில் இருக்காங்க. பல முக்கியமான விஐபிகள் அந்த பீட்டா அமைப்பில் ஸ்பான்சராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பெரிய உள்நோக்கம்லாம் வேண்டாம். சிம்பிள். அவர்களுக்கு அதன் மீது நாய்கள் மீது பெரிய மிகுந்த பற்று, மிகுந்த காதல் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதனால் வரக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸை, அதோடைய எஃபெக்டிவ்னஸ், அந்த வீரியத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். நாம் போய் அவர்கள்கிட்ட உரையாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. பொது சமூகமாக நீங்களும் நானும் போய் பீட்டாக்கிட்டையும் ஒரு இவங்ககிட்டையும் உரையாடுறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. நிச்சயமாக அது விவாதம் தான். அது தீர்வு காண முடியாது. நமக்கு தேவை வந்து அந்த அரசியலமைப்பு சட்டப்படி நமக்கு தேவையான ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது அரசின் கடமை. அல்லது அரசு செய்யலை, நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, நீதிமன்றம் எஸ்ஓபி கொடுக்கட்டும். இப்போ எங்கள் அண்ணனை வந்து வெறிநாய் கடிச்சிச்சு. ரேபிஸ் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு போய் இந்த தெரிஞ்ச டாக்டர் வந்தார். உடனே ஊசி போட சொன்னார். நான் ஊசி போட்டேன். அப்போ சொன்னார், வெறிநாய் கடிச்சிருக்கு, நீங்கள் வந்து 18,000 கிட்டத்தட்ட 20,000 அந்த ஊசி, நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்கிறார் அவர். அவ்வளவு காஸ்ட்லியான மருந்தாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ பேர் அந்த மருந்து போட முடியும்? அது எல்லாமே அரசு மருத்துவமனையில் தான் இலவசமாக தராங்க. அரசுக்கு இதனால் மிகப்பெரிய செலவு இருக்குது இல்லையா? அந்த செலவை நம்ம இந்த நாய்கள் பெருக்கத்தை, இனப்பெருக்கத்தை தடுக்கிறதுக்கும் அதை இந்த டேமேஜை குறைக்கிறதுக்கும் நம்ம செலவு பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நாய் கடிச்ச அப்புறம் அதுவும் செய்யணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பார்வையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் எதிர்பார்த்தேன், இது நான் சொன்னேன். ஏன்னா முதல்ல வந்து இந்த 2 நீதிபதிகள் கொடுத்தவங்க ஒட்டுமொத்தமாக எல்லா நாயும் கொண்டு போய் பவுண்டில் அடைக்கணும், ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது ஸ்ட்ரீட்டில், இது நடக்காதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த நிச்சயமாக அதை மாற்றுவார்கள் நான் நினைத்தேன். அதேமாதிரி மாற்றினார்கள். இப்போது அடுத்த கட்டத்தில் இவர்கள் வந்து மேலே இந்த விசாரணை மேலே போகும்போது கூட நிச்சயமாக நான் வந்து இந்த டோட்டல் ரிமூவல், இப்போ பொது சமூகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு நாய் கூட இங்கே இருக்கக்கூடாது, எல்லா நாயும் பிடிச்சி போயிடணும், இல்லை ஃபுல்லாக வந்து மாஸ் கல்லிங்னுவாங்க, கொன்னுடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதோட எண்ணிக்கை ரொம்ப பெருசுங்க. அதனால் அது நடக்காது. மொத்தமாக இங்கே இத்தனை லட்சம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 50 லட்சம்னு வச்சுக்கங்களேன். 50 லட்சம் நாயை பிடிச்சிட்டு போய் எங்கே வைப்பாங்க? யார் வைப்பாங்க? யார் பராமரிப்பாங்க? யார் சோறு போடுவாங்க? இது யோசிச்சு பாருங்கள். இதோடைய எக்ஸ்பெனன்ஷியலாக போகுது இதோடைய பிரச்சனைகள்லாம். அதனால் அது நடக்க போவதில்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி சொன்னது வந்து, இப்போ இருக்கக்கூடிய 3 நீதியரசர்கள் சொன்னது என்னென்னா, உடனடியாக வந்து எண்ணிக்கை பெருக்கத்தை நிறுத்த வேணும்னு சொன்னாங்க. அதற்கு நாம் நிச்சயமாக பெரிய அளவில் நமக்கு வந்து கொண்டு. இப்போ இன்னொரு செய்தியும் பார்த்தேன். 22,000 கோடி ரூபாய் ஆகும் டெல்லியில் மட்டும் அந்த அத்தனை நாய்களுக்கும் கருத்தடை பண்ணணும், அப்போ தடுப்பூசி போடணும், இதெல்லாம் செய்யணும்னா 20,000 22,000 கோடி ஆகும். யாருக்கிட்ட இருக்க பணம்னு கேட்டாங்க. எங்கே இருந்தாவது நம்ம அந்த பணத்தை சோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா மாநிலங்களுக்கும் அந்த ஃபண்டு கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து நிறைய என்ஜிஓஸ் இதில் பயன்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு என்ஜிஓ ஒரு நாய்க்கு 1000 ரூபாய் 1,500 ரூபாய் என்னமோ முனிசிபாலிட்டி கொடுத்துட்டு இருந்தது. அவர்களுக்கு ஒரு 1,200 1,300 ஒரு நாய் பண்ணால் ஒரு 200 ரூபாய் 250 ரூபா இருக்கும். அது அந்த நாய்களுக்கு மருந்து வாங்குறது. ஏன்னா அது முழுக்க அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து இந்த பணத்தை வந்து ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணால் அவருக்கு என்ன செலவாகுதோ அந்த பணத்தை வந்து அரசே முனிசிபாலிட்டி மூலமாக உடனடியாக கொடுத்தா அதிகபட்சம் ஓராண்டில் வந்து எல்லா நாய்களையும் கூட நம்மளால் கருத்தடை பண்ணிட முடியும். அப்போ டிராஸ்டிக்காக எண்ணிக்கை குறையும். இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அந்த நாய்கள் விஷயத்தில் வந்து அதிகமாக ரேஷியோ இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து நல்ல கேள்வி. ரெண்டுமே, மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் ரெண்டுமே ரிச் ஸ்டேட். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாய்கள் வாழறதுக்கு தேவை உணவு. இந்த உணவு, எக்ஸஸ் உணவு எல்லா இடத்துலையும், தெருக்களில், வீடுகளில், உணவகங்களில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த 2 ஸ்டேட்லேயும். அதனால தான் நாய்கள் வந்து அவ்வளோ பெருக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாய்களை பற்றி இவ்வளவு விரிவாக நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா சார்? ஆமாம், நான் நாய் வளர்க்குறேன், நாய்கள் வளர்க்குறேன். நாய்கள் சார்? 2 மொத்தம் 9 நாய்கள் இருக்கிறது. நான் இருக்கிற இடம் ஒரு தோட்டத்தில், ஒரு வயலுக்கு உள்ள வீடு கட்டியிருக்கேன். அதனால் எனக்கு நிறைய இடம் இருக்குது, இட பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து வீட்டில் 2 லேப்ரடார் வகை நாய்கள் இருக்கிறது. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 7மே வந்து ராஜபாளையம். ஸோ அந்த ராஜபாளையத்தில் நான் சொன்ன இந்த 7லேயுமே 7 நாய்களையும் நான் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது என்னால்.
ஏன்னா 2, 2, 1ன்னு பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 நாய்களும் இன்னும் 2 நாயை பார்க்கக்கூடாது. பார்த்தா அங்கே வந்து மிகப்பெரியது தான். அதை வந்து அப்படி மேனேஜ் பண்ணணும். இந்த கதவை திறந்து அந்த ஷெல்டர்ஸை வந்து அப்படி மேனேஜ் பண்ணணும். அது எல்லாமே ஒரு இடத்துல ஒரே இதுலேருந்து பேர்லேருந்து உருவான பிள்ளைங்க தான். எல்லாமே கசின்ஸ் தான். ஆனால் என்ன காரணமோ தெரில, ஒரு 2 2ஆக வந்துடும், சேர்ந்துரும். பயங்கர நாய் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறதுன்னா எமோஷ்னலான ஒரு மிருகம். அதுங்களுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போது வந்து அவ்வளோ எனிமிட்டி இருக்குது. இந்த நாய்களை எப்படி பராமரிக்கிறீங்க? எப்படி உணவு கொடுக்குறீங்க? உணவு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம நாய்க்கு உணவு கொடுக்குறதுல நமக்கு என்ன இருக்குது, எவ்வளோ, அது பெரிய பிரச்சனை இல்லை. நாய்களை பராமரிப்பது என்பது இரவில் தோட்டத்துக்கு திறந்து விட்டால் தோட்டத்தை பூரா ஒரு 2 நாய் பார்க்கும், வீடுகளில் 2 நாய், இந்த மாதிரியான நமக்கு ஒரு சேஃப்டி தானே. அந்த நாய் வந்து இந்த அதாவது முக்கியமாக இந்த நாட்டு நாய் இனங்கள் நம்ம மாதிரி ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை போன்ற நாய்கள்லாம் வந்து இந்த எல்லைகளை பவுண்டரி ப்ரொடெக்டர்ஸ். அதுக்கு நம்ம என்ன எல்லைகள்னு சொல்லிட்டோம்னா அந்த எல்லைகளுக்குள்ளே யாரையும் வர விடாது. ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு இருக்காது. ஒரு காலத்தில் வீடுகளில் வந்து 6 மணிக்கெலாம் இருட்டிடும். வயலில் வந்து விளக்கு இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து மொத்தமாக பாதுகாப்புக்கு அந்த நாய்களை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க. பயிர் போடுவாங்க, அந்த பயிர்லேருந்து முயல், காட்டுப்பன்னி எல்லாம் வரும். காட்டுப்பன்னிலாம் வந்தால் யார் வந்து, அப்போ டார்ச் லைட் இல்லாத காலம், எப்படி அதெல்லாம் தடுக்க முடியும்? இந்த மாதிரியான ப்ரீடான நாய்கள் தான் அதெல்லாம் போய் குறைச்சி துரத்தி விரட்டி விவசாயிகளுக்கு அப்படி தான் காப்பாற்றி இருக்கிறது. இப்போ அதனோட தேவைகள்லாம் இல்லாமல் போச்சு. இப்போ அந்த மாதிரியான ப்ரீட்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. அவங்கவுங்க ஆர்வத்தில் இருக்கிறவங்க அதை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுவும் எவ்வளோ நாள் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது. சில வீடுகளில் பாம்புகள் வரும்போது அந்த நாய் தடுத்து. ஆமாம், அது கண் முன்னாடி பாம்பு உயிரோட வீட்டுக்குள்ளே வந்த பாம்பை உயிரோட என்னுடைய நாய் ஒன்று கடிச்சு கொதறி அது அந்த அந்த தலையை தனியாக எடுத்துட்டு அந்த பாம்பு அது ஒரு ப்ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நிற்குது. நான் பார்த்து பயந்துட்டேன். அது அது அதோடைய வேலையை செய்யுது, அவ்வளோதான். வீட்டுக்கு பாதுகாப்பான விஷயமா நாய்கள் பார்க்கப்படும் சொன்னீங்க. ஆனால் அது காலப்போக்கில் போய் அது ஃபேஷனாக போயிடுச்சு சார். அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஃபேஷனோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெறுமை இட்டு நிரப்பக்கூடிய, வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஆன்மாவோ இல்லை பல்வேறு காரணங்களுக்காக மனிதர்கள் நாய் பூனைகளை வளர்ப்ப பிராணிகளாக வளர்க்கிறார்கள். இங்கே தான் நம்ம நாய் பூனையோடு நிறுத்திக்கிறோம். நீங்கள் யூஎஸ்லாம் பண்ணிங்கன்னா மலைப்பாம்பு, பல்லி, உடும்பு எல்லாத்தையும் அங்கே தடை இல்லை. அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் வளர்ப்பு பிராணியாக வளர்த்துன்னு இருக்காங்க. நாம் நாய் பூனையோடு நம்ம இருக்கோம். இந்த நாய் பூனைகளை வளர்ப்பது முழுக்க அந்த வீட்டு உரிமையாளர்களின் விருப்பம். இதில் சட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான சரியான வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்து அதை அவர்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டாலே நமக்கு போதும். எல்லாம் உலகம் முழுக்க நாய்க்குன்னு தனியாக பார்க் இருக்கிறது, நாய்களை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாமளும் வீட்டு வளர்ப்பு நாயால் இன்றைக்கும் பெரிய பிரச்சனைகளாக வரலையே. 1 2 வருத வழியாக பெரிய பிரச்சனைகளை. தெருநாய்கள் தான் மிக முக்கியமான விஷயம். சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது? பாதிக்கப்பட்ட மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரே நாளில் இந்த நாய்கள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது, முற்றிலுமாக விலக்கப்பட வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்காது. அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அதை நடத்தணும்னா அது ஒரு இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். சுப்ரீம் கோர்ட் அது நிச்சயமாக அதை ஏற்றுக்கலை. தெருநாய்க்களை வந்து முற்றிலுமாக நீங்கள் அகற்ற வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கும்போது அதை வந்து ஒரே நாளில் செய்ய முடியாது. நிச்சயமாக அது ஒரு சஸ்டைன்டு ஆக்டிவிட்டி. வெறி நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த சொசைட்டியில் வச்சுக்கூடாது. கட்டாயம் வெறி நாயை அப்புறப்படுத்த வேண்டும். வெறி நாயை அப்புறப்படுத்தினாலும் அதை வச்சு வளர்க்கலாம் முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு 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 வழிமுறைகளை பண்ணணும். மற்ற நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும், தடுப்பூசிகளை போடணும். இந்த நாய்கள் மேலும் இனப்பெருக்கம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா ஒரு 7 ஆண்டுகளில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணிசமாக குறைந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவுக்குள்ளே வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எனாமஸ் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அந்த உச்சநீதிமன்றம் சொல்கிறத எந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தோடைய ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஆர்டர் என்னென்னா, தெருநாய்க்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது. ஒரு பொது இடத்துல உணவு வச்சு அந்த இடத்துல போய் அந்த உணவு அளிக்கணும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். இது எங்கே சாத்தியமா?
பொது இடத்துல யார் போய் உணவு வைப்பாங்க? யாரோட வேலை இது? முனிசிபாலிட்டியோட வேலையா? கமிஷனரோட வேலையா? ஆமாம், அவங்க வேலை தான். சரி, அவங்க ஒரு பொது இடத்தை சூஸ் பண்ணி உணவு வச்சுட்டாங்க. அந்த ஊரில் எங்கெங்கோ இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் அந்த பொது இடம் எப்படி தெரியும்? நம்ம என்ன அவங்களுக்கு எதை வாட்ஸ்அப் பண்ணுவோமா? ஸோ இது வந்து ஒரு எல்லா நாய்களும் வந்து ஒரு இடத்துல எப்படி சாப்பிட முடியும்? அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற நாயை தவிர வேறு எதுவும் அலோவ் பண்ணாது அது. ஸோ அப்போ மறுபடியும் 10 இடத்துல வைக்க போனால் மறுபடியும் அரசே போய் நாய்களுக்கு உணவு வைக்கிற அந்த பழைய இடத்துக்கு தானே போகுது. இது வந்து போகாத ஊருக்கு வழின்னு அதை தான் நான் சொன்னேன். நான் இதற்கு ஒரே வழி எண்ணிக்கையை குறைப்பது. நீங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாய்களின் அதை நீங்கள் கொலை பண்ணுறீங்களா, கருணை கொலை பண்ணுறீங்களா, எடுத்துகிட்டு போய் பவுண்டில் அடைக்கிறீங்களா, இல்லை வந்து அதுக்கு வந்து கருத்தடை சயின்டிஃபிக் மெத்தடில் கருத்தடை பண்ணி அதை குறைக்கிறீங்களா, இது என்ன பண்ணணுமோ அதற்கு ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அல்லது சட்டத்தின் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன இருக்கோ என்ன செய்யணுமோ அதை வந்து உச்சநீதிமன்றம் விரைவில் சொல்ல வேண்டும். அதை சொன்ன பிறகு அரசுகள் நிதியை பற்றி யோசிக்காமல் அவசரமாக இறங்கி இதை வந்து தேசிய பேரிடர் என்ற ஒரு அளவில் இதை கருத்தில் கொண்டு இதில் களமிறங்கணும். இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் வந்து அரசாங்கங்கள் வந்து சட்டங்கள் போட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்கிறீங்க. இல்லை, உச்சநீதிமன்றம் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி கொடுத்துட்டாலே அது சட்டம்தான். அது வந்து ஒரு சாதாரண முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதார அலுவலருக்கு அது ஒரு வெப்பன். என்கிட்ட உச்சநீதிமன்ற ஆர்டர் இருக்குது, அவங்க என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு இறங்கி செய்வாங்க. இன்னொரு விஷயம் கூட நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். லோக்கல் பாடிக்கு தான் நாய் கட்டுப்பாட்டு இது வந்து இப்போ நம்ம ஸ்டேட் சென்ட்ரல் அட்டானமி உரிமைகள் அதை பற்றிலாம் பேசின்னு இருக்கிறோம். அப்போ இதோடைய நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய நாய்களை பராமரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு, கடமை யாருக்குன்னா லோக்கல் பாடிக்கு. அப்போ இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வராங்க இல்லையா, இந்த கவுன்சிலர்களை வந்து மக்கள் வந்து இதை ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கணும். நான் உனக்கு ஓட்டு போட்டேன்னா இந்த வார்டில் இந்த இடத்துல ஒரு நாய் கூட இல்லாமல் நீ பார்த்துக்கியா, இல்லை நாய் இருந்தால் அந்த நாயை சரியான முறையில் கருத்தடை பண்ணி இனப்பெருக்கம் இல்லாமல் அந்த நாயை நீ இப்போ உன்னால் பண்ண முடியுமான்ற அந்த அளவுக்கு போகணும். அதுக்கான அவேர்னஸ் வரணும். இதெல்லாம் உண்மையிலே அவங்க நினைத்தா அவரவர்கள் பகுதியில் இப்படித்தான் இது நடக்க முடியும். அவரவர்கள் பகுதியில் தெருநாய்க்களின் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டே வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் தெருநாய்க்கள் எண்ணிக்கை கணிசமாக குறையும். அது வந்து ஒரு நீண்டகால அதிகபட்சம் ஒரு 7 ஆண்டு காலத்தில் வந்து நம்ம கணிசமாக குறைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது சோஷியல் மீடியாவில் நேற்று நான் இதை பற்றி பேசும்போது, இந்த விவாதங்கள் பற்றி போது நிறைய கேள்விகள், நிறைய கோபமான எதிர்வினைகள் என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. அவர்களுடைய அந்த ஆங்ஸைட்டி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது எல்லாருக்கும் பதில் சொல்லின்னு இருக்க முடியாது. அநேகமாக என்னுடைய முழுமையான கருத்தை நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் இதை எல்லாருடைய கருத்துக்களையும் வைத்து ஒரு எஸ்ஓபி கொடுத்து அந்த எஸ்ஓபியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஓரளவுக்கு தீர்வு இருக்கிறது. மற்றபடி பொது சமூகம் விரும்புகிற அல்லது ஆசைப்படுகிற அடுத்த நாள் முழுமையான தீர்வு என்பது இதில் சாத்தியமில்லை. அதுதான் என் கருத்து. பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே அடுத்த நாள் தீர்வே கிடைச்சிடாது, அது படிப்படியாக இதெல்லாம் நிச்சயமே கிடைக்காது. ஏன்னா இதில் பல உயிர்களும் சம்மந்தப்பட்டிருக்கு. நாய்களை பற்றி ரொம்ப விரிவான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.